அவர் வந்து கோயம்புத்தூர்ல ஒண்டிப்புதூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஓனா ஒரு மெக்கானிக் மற்றும் பைக் விற்பனை ஒரு ஷாப் வச்சிருக்காரு அவர் அந்த இடத்துல. ஓகே, அவருக்கு 25 இயர்ஸ். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது இந்த 3 பேரும் அங்க வந்திருக்காங்க. வரும்போது தான் அவங்கள இறங்க, அதாவது ஏர்போர்ட்ல இருந்து பின்னாடி கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் துடியலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு இருட்டான பகுதியில் பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இவங்க 3 பேரும் அங்க வரும்போது கதவை தட்டியிருக்காங்க. அதாவது கார் கதவை தட்டியிருக்காங்க. திறக்கல அப்படின்னு உடனே மிரட்டியிருக்காங்க. அப்பயும் திறக்கலன்னு உடனே அவங்க கையில வச்சிருந்த அருவாள், கல் அதெல்லாம் வச்சுதான் உடைச்சி அந்த பையனை அங்க அடிச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு வெட்டுகள் விழுந்திருக்கு. முகத்திலையும் காதலையும் வெட்டுகள் விழும்போது அந்த பையன் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். அங்கிருந்து அந்த பெண்ணை ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தள்ளி கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போய் தான் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்க முடியாமல் மயக்கமான நிலையில விட்டுட்டு அங்கேருந்து ஓடி இருக்காங்க. ஸோ இந்த பையன் மயக்கம் தெளிஞ்சு காலையில் எந்திரிச்சு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து கால் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பீலமேடு போலீஸ் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பையனை வந்து அங்கே வந்து ரெக்வரி பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அந்த பையன் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறான். அந்த பையன் சொன்னதின் விளைவாக தான் அந்த பெண் அங்கே தேட போயிருக்காங்க. இது ஒரு விடிய நைட்டு 10:11 மணிக்கு இன்சிடென்ட் நடக்குது. 3 மணி வரைக்கும் அந்த பையன் மயக்க நிலையில இருக்கான். 3 மணிக்கு எழுந்து இதை சொல்லும் போது போலீஸ் அதுக்கப்புறம் தேடும்போது ஃபுல்லா இருட்டு அந்த இடத்துல. அப்புறம் ஒரு 2-2.5 மணி நேரம் கழித்து தான் அந்த பெண்ணை வந்து கண்டுபிடிச்சு, அதாவது ஆடைகள் இல்லாம கண்டுபிடித்து அந்த பெண்ணை அட்மிட் பண்ணி, அப்புறம் அந்த பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் தான் இந்த சிசிடிவி சர்வேலைன்ஸ் இதெல்லாம் வச்சுதான் இந்த 3 பேரையும் பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல.